Grade 12 CBSE differentiation ஒரு important problem exercise 5.7 13 sum. First given எழுதிக்கோங்க. Given என்ன பாருங்க, y is equal to 3 into cos log x. Write the given as it is 3 into cos log x plus 4 into sin log x. இதுதான் கொடுத்திருக்காங்க நமக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க y1 இருக்கா, y1 என்ன அர்த்தம், இந்த y டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அர்த்தம். இப்போ இதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம்னு சொல்றேன். cos x ஓட differentiation minus sin x. அதுக்கப்புறம் log x ஓட differentiation 1 by x. அதுக்கப்புறம் next sin x ஓட differentiation cos x. இதெல்லாம் நாம வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் chain rule கூட யூஸ் பண்ணுவோம். y ஓட differentiation என்ன வரும், y1. இந்த 3 constant, ஆனா அது variable கூட இருக்கு. Keep the 3 as it is. cos ஓட differentiation minus sin வருமா, minus sin of log x. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற log x தனியா differentiate பண்ண என்ன வரும், 1 by x. இதுக்கு பேர் தான் செயின் ரூல். ஸோ இது பண்ணியாச்சு. பிளஸ் 4 எதுவுமே பண்ணக்கூடாது. கீப் 4 as it is. சைன் ஆஃப் லாக் எக்ஸ், சைனோட டிஃபரன்ஷியேஷன் காஸ் வருங்களா, காஸ் ஆஃப் பிராக்கெட்ல இருக்க லாக் எக்ஸ் அப்படியே எழுதிக்கணும். அப்புறம் உள்ள இருக்க லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் இங்கேயும் இப்போ காமன் டினாமினேட்டர் என்ன, ரெண்டுத்துக்குமே காமன் டினாமினேட்டர் எக்ஸ் தானே, அதுல ரெண்டுத்துக்குமே காமன் எக்ஸ். அது அப்படியே எங்க போயிடுது, இது அப்படியே எங்க வந்துடுது, it will come to the left side. அப்ப x into y1 is equal to, இந்த மைனஸ் முன்னாடி எழுதிக்கோங்க, minus 3 into sin of log x minus 3 into sin of log x plus 4 into cos of log x. ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த சம்ல y2 வரைக்கும் இருக்கு. அப்போ y1ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும், y2. அப்ப நான் என்ன பண்ணணும், இது திருப்பி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படி நான் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற x u-ஆ நினைச்சுக்கணும், செகண்ட்ல இருக்கிற y1 v-ஆ நினைச்சுக்கணும். அப்ப இங்க பாருங்க, சைடு ஒர்க் பாருங்க, u is equal to x, v is equal to y1. அப்ப u dash x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 ஆயிடுமா, v dash y1 ஓட டிஃபரன்ஷியேஷன் y2. What is the product rule formula, u v dash plus v u dash. ஓகேங்களா? அப்போ ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ண போறேன். இப்போ u க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், x, x into v dash னா y2, x y2 plus v, v னா y1, y1 into 1 u dash 1 is equal to, இந்த சைடுல திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். சரிங்களா? மைனஸ் 3 அப்படியே வச்சுக்கிறேன். சைனோட டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும், காஸ். அப்ப காஸ் ஆஃப் பிராக்கெட் லாக் எக்ஸ், அப்புறம் உள்ள இருக்கிற லாக் எக்ஸ் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் இன்டு 1 by x. அதுக்கப்புறம் இந்த காஸோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன், அதனால மைனஸ் முன்னாடி போட்டுக்கிறேன். மைனஸ் 4 இன்டு காஸோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன், மைனஸ் முன்னாடி போட்டுக்கிறேன். அப்ப சைன் ஆஃப் லாக் எக்ஸ் இன்டு உள்ள இருக்க லாக் எக்ஸ் பண்ண என்ன வரும், எனக்கு 1 by x. ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் போன ஸ்டெப் மாதிரி தான், இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, அந்த 2 எக்ஸ்ல ஒரு எக்ஸ் இங்கே வரும், இதுக்கு வரும், அதே மாதிரி இதுக்கு வரும். அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் y2 பிளஸ் எக்ஸ் y1 இஸ் ஈக்குவல் டு இதுல இருந்து என்ன காமன் எடுத்துக்கலாம், மைனஸ் மட்டும் காமன் எடுத்துக்கலாம். அப்படி மைனஸ் காமன் எடுத்துட்டா 3 இன்டு காஸ் ஆஃப் லாக் எக்ஸ், 3 இன்டு காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் பிளஸ் 4 இன்டு சைன் ஆஃப் லாக் எக்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போ நல்லா பாருங்களேன், இந்த பிராக்கெட் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேரு, ஒய்யின் பேரு, டப்பாக்குள்ள இருக்குல்ல, அதுக்கு பேரு ஒய். இப்போ இது மைனஸ் ஒய், மைனஸ் ஒய் திருப்பி இந்த பக்கம் வந்துட்டா பிளஸ் ஒய் ஆயிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் y2 பிளஸ் எக்ஸ் y1 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது, எனக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது வந்துடுச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட், அவ்வளோதான். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.